ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் மினி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெம்பிள் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்லூர் டுவர்ட்ஸ் ஒசூருக்கு வந்து போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ ஒசூரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. 10 வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டேனே, கோயிலில் சாமியை போய் பார்க்கலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசாணி அம்மன் டெம்பிள் தான். ஸோ மாசாணி அம்மன் அண்ட் கருப்பு சுவாமி டெம்பிள் ரெண்டுமே இங்கே இருக்குது நம்மளுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. 10 வருஷம் ஆகிடுச்சு நம்ம ஒசூருக்கு வந்து இன்னும் பார்க்கலையே அப்படின்ட்டு. இப்போ செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ செக் போஸ்ட்லேருந்து அப்படியே ஒசூர் டுவர்ட்ஸை நம்ம வரணும் முன்னாடி. ஸோ அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கோயில் கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப சக்தியான கோயில் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் சரி நம்ம இன்றைக்கி எப்படியான போயே ஆகணும் அப்படின்னு வந்துட்டோம். நம்மளுக்கு அப்படியே நம்ம வந்து பாக்லூர் டு ஒசூர் டுவர்ட்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து சனீஸ்வரன் கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து நம்மளுக்கு மாசாணி அம்மன் கோயில் அண்டு கருப்பண்ண சுவாமி டெம்பிள் ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுதான் வழி, இப்படி தான் நம்ம போய் ஆகணும். ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே நம்ம இறங்க போகிறோம் இப்போ, அவ்வளோதான். ஸோ இந்த ரூட் வழியாக தான் உள்ளே போய் ஆகணும். சின்ன வழி தான், பெருசாக லைக் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு கார் போச்சுன்னா இன்னொரு வண்டி வரத்துக்கே கஷ்டம். ரொம்ப சின்ன குட்டியான வழி தான் இது. கண்டிப்பாக இது வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷம் நம்ம இங்கே இருந்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே, எப்படிலாம் மிஸ் பண்ணுவோம். பிகாஸ் எல்லா கோயிலும் ஒசூரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் கோயில் நான் இந்த 10 வருஷத்தில் எல்லாத்தையும் ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சு. ஸோ எப்படி இந்த கோயிலை விட்டுட்டு போகும்போது வரும்போது இந்த கோபுரம் வந்து நம்ம ஆன் தி வே போகும்போதே தெரியும். பட் சிவன் கோயில் அப்படின்றது தெரியும், சரி வரலாம் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது தான் சிவன் டெம்பிள். சிவராத்திரிக்கெல்லாம் பயங்கர கூட்டம், பயங்கர விசேஷம், லைட் செட்ஸ் எல்லாம் போட்டு ஒரே அமக்கலமாக இருக்கும். பட் நாங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை. சிவராத்திரிக்கு 2-3 வேறு ஃபேமஸான கோயில் இருக்குது அப்படின்னு அங்கே போயிடுவோம். ஸோ இங்கே இது வரைக்கும் வந்ததில்லை. கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து சிவராத்திரி மிஸ் பண்ணாமல் வந்துடணும். ஸோ இதை தாண்டி இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான். இதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகணும் மாசாணி அம்மன் டெம்பிளுக்கு. ஸோ நிறைய பக்தர்ஸ், லேடிஸு, ஸ்பெஷலாக லேடிஸு நிறைய பேர் வந்து 2 வீலர்ஸ்லேயே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்காங்க. அது பார்க்க முடியுது. நம்ம வந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். நம்மளுக்கு இங்கே வரும்போதே உங்களுக்கு அங்கங்கே வந்து போட்ஸ் வச்சுருக்காங்க. அழகாக உள்ளே வந்தோம், வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளையவும் முடியாதுன்ற மாதிரி இது டெட் எண்டு தான். அதனால் நீங்கள் தைரியமாக கோயிலுக்குள்ளே வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்துடலாம். ரொம்ப பெருசாகவே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லைங்க. எத்தனை கார் வந்து எத்தனை இது வந்தாலும் வண்டிங்க வந்து அழகாக பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக பெரிய இடமா இருக்குது நம்மளுக்கு ஃபுல்லாகவே. ஸோ வந்தாச்சு, கார்லேருந்து இறங்கிட்டோம். நம்ம ஃபேஸ் உங்களுக்கு காட்டலைன்னா முடியுமா? அதனால் ஒரு ஃப்ரண்ட் கேமராவை டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸு தான். நம்மளுக்கு வந்து எத்தனை கார் எது வந்தாலும் அழகாக வந்து நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு அழகாக போயிடலாம். ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்போவும் பார்த்து நம்மளோட சிஸ்டமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கும்பிடுற ஒரு கடவுளை பார்த்திங்கன்னா கணபதி விநாயகர் தான். ஸோ விநாயகர் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு அப்புறமா உள்ளே போகலாம். ஸோ அம்மாவும் அண்ணாவும் விநாயகருக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றியாச்சு. அப்படியே தொட்டு கும்பிட்டு நம்ம உள்ளே கிளம்பிடலாம். அண்ட் கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு டவுட்டு, இதுதான் என்ட்ரன்ஸாக இல்லை இன்னொன்று பின்னாடி சைட்லேயும் ஒரு வழி இருந்தது. ஸோ அந்த சைட் போகணுமா இல்லை இந்த சைட் போகணுமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அங்கே ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம், இல்லை அதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம திரும்பிட்டோம், என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ள மூலஸ்தானத்துக்கு என்ட்ரி ஆகிட்டோம். அப்படியே என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து விளக்கேற்றிருந்தாங்க. இங்கே வந்து செவ்வாய், வெள்ளி, அமாவாசை இந்த நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது போல இருக்குது. நம்ம கொஞ்சம் லேட்டான டைமில் வந்தோம். ஒரு 12 o'clock மேலே தான் நம்ம வந்தோமே இங்கே. ஸோ மார்னிங் டைம்ஸில் வந்தால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ மாசாணி அம்மனோட மூலஸ்தானமே, மாசாணி அம்மன் இந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் மூலஸ்தானத்தில். ஸோ அம்மனை பார்க்கும்போதே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே வாங்க. இதோட சிறப்பு விசேஷங்கள் என்ன அப்படின்றது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லை, வீட்டில் வந்து எனி டைம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது, நிறைய வந்து சம்பாரிச்சிட்டே இருக்கோம், வர அமௌண்ட் வந்து எங்கே போகுதுன்னே தெரியல, எதுவுமே கையில் நிற்க மாட்டேன்து, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது எதுவுமே புரியல எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரோ நம்மளுக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அதனாலே எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுறதில்ல. எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு வந்தாலும் நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு ஒரு விடிய காலம் இல்லையா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த மாசாணி அம்மன் டெம்பிளுக்கு நீங்கள் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக எதுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் 7th வரக்கூடிய இந்த ஆடி மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மாசாணி அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரான் அப்படின்ற அந்த நாளில் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து இங்கே வந்து பூஜைகள் இருக்காம். ஸோ என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளையலில் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ வளையல் அலங்காரம். ஸோ உங்களால் பக்தர்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து வளையலில் வந்து அலங்காரம் பண்ணுவோம். அது 7ஆம் தேதி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா தான் நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டெக்கரேஷன் பண்ணி ரெடியாக வச்சோன்னா தான் நாங்கள் அன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ண முடியும். ஒரு 4ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கிட்டு வந்து கொடுங்க. 1 டசனோ 1/2 டசனோ இல்லை ஒரு ஃபுல் பண்டலோ அந்த மாதிரி எவ்வளோ உங்களால் முடியுமோ நீங்கள் வாங்கிட்டு வந்து முன்னாடியே 4ஆம் தேதியே கொடுத்துருங்க. 4ஆம் தேதி அப்படின்றது வந்து சண்டே. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குங்க, அமாவாசை அன்னைக்கு சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகி சண்டே வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமாவாசை. ஸோ யாரெல்லாம் அமாவாசைக்கு வந்து இந்த கோயிலோட சிறப்பு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கு வந்துடுங்க. நிறைய சுற்றி நம்மளுக்கு உள்ளே வந்து நிறைய சிலைகள், அம்மன் சிலைகள், ஒரு அம்மனோட சிலைகளும் இருக்குது. நீங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக எல்லாமே டீட்டெயில்டாக தரேன். பட் இன்றைக்கி நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற ரீசனே வந்து 7ஆம் தேதி ஆடிப்பூரான் அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்றதுனால தான். அதேமாரி 4ஆம் தேதியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப விசேஷம். சாட்டர்டே 3 நாள் வந்து அமாவாசை இருக்குது, அன்றைக்கி ரொம்ப சிறப்புன்னுவாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து இங்கே வந்து பயங்கரமான ஒரு பூஜை செய்வாங்களாம், அன்னதானம் இருக்கா. கிட்டத்தட்ட வந்து அமாவாசைக்கு வந்து 3000-லேருந்து 4000 பேர் ஜனங்கள் இங்கே வந்து பக்தர்கள் வந்து சேருவாங்களாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து இங்கே குறி சொல்லுவாங்களாம். ஸோ அம்மனோட குறி இருக்கா. ஸோ
ஸோ அந்த குரி வந்து யார் வேணாலும் கேட்கலாமா, ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிக்கணும் போல இருக்குது. ஸோ புக் பண்ணிட்டோன்னா அதை டோக்கன் சிஸ்டமில் தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து குரி கேட்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே நின்று உங்களோட பிரச்சனைகள் சொல்லணும் அப்படின்றதே கிடையாதான். தானாகவே வந்து நம்ம அங்கே குறி கேட்குற இடத்துல நின்னோன்னாலே உங்களோட என்னென்ன பிரச்சனை, நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களே புட்டு சொல்லிடுறாங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கோ, எனக்கு இது வந்து முடியல, கல்யாண தடை இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, இல்லை வீட்டில் வந்து கண்ட்ரிஸ்ட் நிறைய இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது நிற்கலை, இந்த மாதிரி எதனா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தால் நீங்கள் இங்கே வாங்க, ஒன்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து இங்கே ராவ் தங்குவாங்களாம். ஸோ நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு போனால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும் இந்த கோயிலோடது. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்ச விஷயத்தில் என்னென்னா, யாரானா நம்மளுக்கு ஒரு சைவனை செஞ்சுருக்காங்க, ரொம்ப ஓவர் பீக்கில் இருக்குது, உயிர் போகிற நிலமையில் இருக்குது, நம்மளோட பிரச்சனைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எங்கள் அம்மன்கிட்ட வந்து குறி கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த குறியிலேயே வந்து சொல்லிடுவாங்க, ரொம்ப உனக்கு வந்து ஓவரான பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி மிளகா இருக்குது இல்லைங்களா. காஞ்சி மிளகா வந்து அவங்களே சொல்லுவாங்களா, நம்மளா வந்து காஞ்சி மிளகா எடுத்துகிட்டு வந்து அரைச்சி நம்ம போடுற மாதிரியே கிடையாது. உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சொல்யூஷன் சொல்லும் போது அவங்களே சொல்லுவாங்களாம். குறியில் வந்து சொல்லுமா, இந்த மாதிரி இன்னைக்கு காஞ்சி மிளகா வந்து நல்லா அரைச்சிட்டு அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக பூசி விடுவாங்க. ஒரு சிலையை வச்சுருக்காங்க, அம்மன் சிலை, மாசாணி அம்மன் சிலை, அங்கே உரல் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த காஞ்சி மிளகாவை வாங்கிட்டு வந்து உங்கள் கையாலேயே உக்காந்து அதை அரைச்சி அந்த கையாலேயே எடுத்து அம்மனுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து அந்த மாதிரி அம்மனுக்கு வந்து போட்டு விட்டுறதுனால எல்லாமே நீங்கிடும் உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த உங்கள் வேண்டுதலில் வந்து அதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு 48 டேஸ் வந்து இந்த கோயிலுக்கே வரக்கூடாது. 48 நாள் உங்களோட டைமாக, 48 நாளில் வந்து உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து அம்மனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி எதனா வேண்டுதலெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்க. மெயினாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து போனாலே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல், ஒசூரில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வந்து போங்க. அது இல்லாத இந்த அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே 3 நாள் வந்து ரொம்ப விசேஷம், அமாவாசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு. ஒரு நைட் தங்குற மாதிரியே நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். ஸோ இன்னும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீ பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட பிரச்சனை வந்து எல்லாருக்குமே சொல்லாதான், எல்லாருக்குமே வந்து சொல்ல மாட்டாங்களா. யார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி மிளகா அரைச்சிட்டு அம்மனுக்கு பாருங்கள், அவங்களோட 2 கையால் எடுத்து அம்மனுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அது மாதிரி அது வந்து எங்களுக்கு அளவு வந்து இல்லை, நாங்கள் இல்லை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் லைட்டாக அதை வந்து கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ மூலஸ்தானம் அம்மனை வேண்டிக்கோங்க. அண்டு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாமே முடிஞ்சால் இந்த சனி ஞாயிறு 3-4 மீன் ஆகஸ்ட் 2024 3-4 அன்றைக்கி அமாவாசையாக. ஸோ அன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் எல்லாமே வந்து அம்மனை வந்து பாருங்கள், கோயிலுக்கு வாங்க. ஸோ ஒசூர் மக்களுக்கும் சரி, வெளியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சரி, உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து போயிடும் அப்படின்றாங்க. நம்பிக்கையுடன் வாங்க, கண்டிப்பாக நம்பி உங்களோட உள்மனதில் வந்து அம்மனை நினச்சிட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து போங்க. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து கற்பண்ணசாமி சொன்னேன் இல்லைங்களா, பக்கத்துலேயே தான், அப்படியே ஒட்டியே தான், இந்த காம்பவுண்டுக்கு ஒட்டியே கற்பண்ணசாமி இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நான் சொன்ன கற்பண்ணசுவாமி சிலை தான். ஸோ கற்பண்ணசுவாமி கோயிலை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2ஆக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் மட்டும் கேட்டது பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.